வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்க்கு முன்னாடி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போது வேர்ல்டு வைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ், எக்கச்சக்கமான வெப் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் கிட்டேருந்து வாங்குகிற ஒரு இன்புட் தான். எங்கெல்லாம் யூசர் ஒரு இன்புட் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக டெவலப்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப கவனமாக கோட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி ஒரு பர்பஸில் அவங்க கோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் கொடுக்குற இன்புட் எல்லாமே சர்வர் சைடுக்கு வரும்போது சர்வர் அதை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான பார்ட். ஸோ எந்த இடத்துலலாம் ஒரு யூசர் இன்புட் இருக்கோ அந்த இடத்துல ஒரு அட்டாக்கர் சம் மலிஷியஸ் ஸ்கிரிப்டை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது அது சர்வர் சைடில் வரும்போது சர்வர் வேலிடேட்டே பண்ணாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சுன்னா ஸோ அதுதான் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக்கர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெப் பேஜஸில் ஒரு அட்டாக்கர் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட்ஸை இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஆக்சுவலாக இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு நம்பர் 1 செக்யூரிட்டி த்ரெட் ஆன் வெப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் ரொம்ப அதிகமான வெப் அப்ளிகேஷன் த்ரெட் இப்போதைக்கு நம்ம வேர்ல்டு வைடில் இருக்கிறதுலே எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் தான். ஓகே, அண்ட் இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் மற்ற டிஃப்ரெண்ட் வெப் அட்டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்ட். எதுக்காக டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஒரு கிளைண்ட் சைடு அட்டாக். மற்ற அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், எல்எஃப்ஐ, ஆர்எஃப்ஐ, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே சர்வர் சைடு. எது பண்ணாலும் ஒரு அட்டாக்கர் சர்வர் சைடில் தான் இது ஆக்சுவலாக அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுவே கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்கன்னா மற்ற யூசர்ஸ், அதாவது கிளைண்ட் சைட் மற்ற யூசர்ஸ் யாரெல்லாம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி இந்த வெப் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. ஓகே, அண்ட் இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஆக்சுவலாக பக் பவுண்டி லெவலில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப அதிகமான பேர் இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் மூலிமா நிறைய பவுண்டிஸ்லாம் ஆக்சுவலாக வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன பொழுது தான் இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் செக்யூரிட்டி த்ரெட்லேயே நம்பர் 1 இருக்குன்றதுக்காக தான். ஓகே, இது ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய வெப்சைட்டில் ஆக்சுவலாக இது படர்ந்து கிடக்குது இந்த பர்டிகுலர் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக். ஓகே, ஸோ இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் ஏன்னா ஆக்சுவலாக நான் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சிம்பிளஸ்ட் ஃபார்மில். ஒரு அட்டாக்கர் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டை ஒரு மலிஷியஸ் வெப்சைட்டில் மலிஷியஸ் வெப்சைட்டோ ஆர் ஒரு ப்ராப்பர் வெப்சைட்லேயோ இன்ஜெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக நம்ம ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேறு என்ன மாதிரி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் அட்டாக். ஓகே, ஸோ அது நம்ம ஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நான் பர்சிஸ்டன்ட் தான் ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் பர்சிஸ்டன்ட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் தான். ஸோ இது மூலிமா தான் ஆக்சுவலாக நிறைய பக் பவுண்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் பர்சிஸ்டன்ட் விச் இஸ் ரிஃப்ளெக்டட். ஓகே, அண்ட் இன்னொரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாம் எக்ஸசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இது கூட ஆக்சுவலாக இன்னும் நிறைய வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்குது. ஓகே, பட் ஆனால் இந்த 3 தான் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்குது ஆக்சுவலாக. லைக் செல்ஃப் எக்ஸசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸில் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், லைக் ஆண்ட்ராய்ட் ஜேஎஸில் பேஸில் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், நோட் ஜேஎஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேஸில் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். பட் ஆனால் ரொம்ப முக்கியமான 3 கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் என்ன அட்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட், ஸ்டோர்ட் அண்ட் டாம் பேஸ்ட். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்மளோட கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.